குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய 2 ஏக்கரில் போட்டிருக்க ஆடுகளுக்கு அப்படின்னு 2 ஏக்கரை ஒதுக்கியிருக்கேன். ஆடுகளுக்கு வந்து குலை போட்டிருக்கேன். 1 ஏக்கரை ஃபுல்லாக அகத்தி ஃபுல்லாமே ஒரு ஏக்கர் சும்மா கிடக்குன்னு ஒரு 6 குறுக்கத்துக்கு மட்டும் COFS ரகம் போட்டிருக்கேன். COFS 29 and 31 போட்டிருக்கேன். மொத்தம் இதில் வந்து 7 பாக்கெட்டு வீசியிருக்கேன். அந்த இதுலேருந்து 7 பாக்கெட்டு மொத்தமாக வீசியிருக்கேன். 7 பாக்கெட்டு வீசினதில் நான் வீசி 3 நாள் முடிஞ்சிருச்சு. இது 4ஆவது நாள் ஃபுல்லாமே எல்லாமே முளைப்பு வந்துருச்சு. எல்லாமே தெளிவாக முளைப்பு வந்திருக்கு. இது ஆடுகளுக்கு மட்டும் சிறந்த உணவு இல்லை, மாடுகளுக்கும் போடலாம். நல்லாவே நம்ம அறுத்து விட தண்ணி எவ்வளோ பொறுத்து ஈரமாக இருக்கும், நல்லா வேகமாகவே வளர்ச்சி அடையுது. இது வந்து விதைச்சிருந்து 30 நாள் நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்தளவு வேகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் விதைச்சி 10 நாள் தான் வந்திருக்கு. 30 நாளில் வருமானு இனிமேல் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி புல் ரகங்கள்லாம் கொஞ்சம் நாம் சேர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அகத்தி எவ்வளோ இம்பார்ட்டனும் அதே மாதிரி இந்த புல்லும் போடணும். இந்த சிஞ்சுவா புல் சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ சூப்பர் நேஃபியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரகங்கள்லாம் நல்லா இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆடுகளுக்கு நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு குறுக்கத்தில் போட்டாலே நம்ம 25 கடாயிலேருந்து 30 கடாய் வைக்க தாராளமாக வளர்த்தோம்னா அந்த பசுந்தாள் தீவனத்தில் ஆடுகளை வளர்த்தலாம். நமக்கு வந்து தீனி போட்டு தான் ஆடு வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இதுக்கு நான் பாருங்கள் ஒரு பெரிய ஓசை தான் கட்டியிருக்கேன். நான் வாட்டிக்கு போட்டுட்டு பேசாமல் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கும். நான் வாட்டிக்கு ஓரமாக தான் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய வரப்பாக பிரிச்சிட்டோம்னா ஒரு வெட்டு தான் தண்ணி நல்லா லாங் வரைக்கும் ஏறும். அப்படி ஏறவும் நல்லா சதையை தண்ணியை தேங்கி வச்சுக்கிச்சுன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த புல் ரகத்துக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.